நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரையில என்ன நடக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. அந்த வகையில தமிழகத்தில நேற்றைய தினத்திலும் கூட கரூர் பகுதியில பெரிய பரபரப்பு ஒரு மீட்டிங், அதாவது கூட்டம், மக்கள் கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அதுல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய பேச்சு என்பது மிக பெரிய அளவுல வைரலாகி கொண்டிருக்கிறது. அங்கு பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் 20 என்கின்ற வகையிலாக எந்த இந்திய தொலைக்காட்சி அல்லாட்டி இந்திய செய்திகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் இவையாகத்தான் இருக்கிறது. மிக முக்கிய செய்திகள். அதாவது அவர் அதிரடியாக 20 விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படி சொன்னார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் என்ற அந்த சம்பவம் தான் மிகப்பெரிய பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. உண்மையிலேயே உற்று நோக்குகின்றது தமிழகம் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உச்சகட்ட பாதுகாப்புக்கு மத்தியில கரூர் பகுதியில முதலமைச்சர் விஜய் பேசி இருக்கக்கூடிய, அங்க புறப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் என்பது மிக பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி நிற்கின்றன. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக கரூருக்கு நேற்றைய தினம் சென்றிருக்கின்றார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி கரூர் மற்றும் அண்டை மாவட்டங்கள்ல இருந்து 6500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். பொதுக்கூட்ட மைதானம் மற்றும் முதலமைச்சர் செல்லும் வழிகள்ல பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் தீவிர மோப்ப நாய் சோதனைகளும் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பிரச்சாரத்தின் போது சன நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். உண்மையிலேயே இந்த சம்பவத்தின் பின்னர் முதல் முறையாக ஜோசப் விஜய் சென்றிருக்கின்றார் அங்கு முதலமைச்சராக என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளுகின்ற கரூர் மாவட்ட பொதுக்கூட்டம் மற்றும் நன்றி அறிவிப்பு விழாவில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மிக கடுமையான கட்டுப்பாடுகளை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் விதித்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதன்படி நிகழ்வுல கலந்து கொள்ள 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த எண்ணிக்கையை தாண்டி யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். தகுதி உள்ளவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட QR குறியீடு கொண்ட அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே விழா நடைபெறும் இடத்துக்குள்ள நுழைய முடியும் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருந்தது. இந்த சீட்டு இல்லாதவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கரூரில் உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்பட இருப்பதற்கான இந்த ஆணையம் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது தமிழக முதலமைச்சரால. அந்த ஆணையம் வழங்கப்படுகின்ற பொழுது அந்த மேடையில கண்ணீர் கலங்கிய முதலமைச்சர் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தாண்டி அவர் பல விடயத்தை சொல்லி இருந்தார். ஊழலை ஒழிப்போம், இல்லாட்டி ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லுகின்ற பொழுது அதை சரிவர கொண்டு வர வேண்டும், அதுக்கான தீர்வை கொண்டு வர வேண்டும். ஆனால் இருப்பினும் கடந்த காலங்களில் இருந்தவர்கள், அதாவது கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் ஒரு பேச்சை நாம் பேசுவதற்கு முன்னர் சட்டசபையில் இருந்து ஓடி போறார்கள். அப்ப இனி கதவுகளை பூட்டி வைத்து விட்டா நாம் பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு இடத்துல பேசியதுக்கே கொளத்தூர் எந்த ஆட்டம் ஆடிச்சென்று தெரியும் தானே என்கின்ற விடயம். தன்னை பற்றி ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இப்படி செய்கிறார், ஆகவே அவருக்கு என்ன தெரியும் என்கின்ற வகையிலான பல சாடல் மாடலான பல்வேறுபட்ட கேள்விகளுக்கான பதிலாக நேற்றைய நாளில் அவருடைய அந்த மேடை அமைந்திருந்தது என்ற விடயத்தை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக லஞ்சம் என்ற ஒன்றுக்கு இடமில்லை. யார் கேட்டாலும் என்னுடைய அண்ணனுடைய ஆட்சி, என்னுடைய தலைவனுடைய ஆட்சி, என்னுடைய பிள்ளையின் ஆட்சி, என்னுடைய நண்பனின் ஆட்சி, என்னுடைய தோழனின் ஆட்சி, உங்களுடைய விஜயினுடைய ஆட்சி, ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், லஞ்சத்துக்கு இந்த இடத்துல அனுமதி இல்லை என்ற விடயத்தை பதிவு செய்யுங்கள் என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட விடயங்களை நேற்றைய நாளில் அந்த மேடையில முதலமைச்சர் விஜய் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தமிழகத்தினுடைய சட்டசபையில இந்த செம்மணியருடைய விவகாரம் பேசப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழ்நாடு சட்டசபையில செம்மணியில நடந்த இந்த விடயங்களுக்கான ஒரு நீதி கோரலாக அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். அங்க என்ன நடந்திருக்கின்றது என்பது பற்றி பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்கின்றது என்ற விடயத்தை நாம் இங்கு முன்வைக்க கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில செம்மணி அவலத்தின் இனப்படுகொலை
சாட்சியங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில முன்வைக்க தமிழக முதலமைச்சர் விஜய் தீர்மானித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார். அண்மையில தமிழ்நாட்டுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியான விஜயத்துல தமிழக முதலமைச்சரை சந்தித்தமை இது குறித்து ஒரு ஊடகத்துக்கு அவர் செய்தியை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். செம்மணி போன்ற இனப்படுகொலை சாட்சியங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் நகர்வில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்ற விடயத்தையும் இங்கு விளக்கி இருக்கின்றார்கள். எதுக்கு அப்படி இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்று சொல்லி தமிழகத்தை மையப்படுத்தி மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.